விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அதாவதுமா, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. அந்த 9 கோள்களினுடைய கதிர்வீச்சில் உருவாக்கப்பட்ட அற்புத படைப்பு யார் அப்படின்னா மனிதன் மட்டும்தான். இப்ப இதுல ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பச்சை நிறத்துக்குரிய கிரகம் யாரு? புத பகவான். இப்ப கீரை என்ன நிறத்துல இருக்கிறது? நரம்பு என்ன நிறத்துல இருக்கிறது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகளை கம்யூனிகேஷனா கடத்தக்கூடிய விஷயம் யாரு செய்யறது? அப்ப கட்டாயமா ஒரு மனிதன் நம்பிக்கையோடு எதையுமே நம்பி தொடர்ச்சியாக அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை நம்பி கிரகத்தை நம்பி செயல்படுத்தும் பொழுது அவருடைய லக்னாதிபதி யார், அந்த லக்னாதிபதிக்குரிய நிறத்தையும் 5ஆம் அதிபதி யார், அந்த 5ஆம் அதிபதிக்குரிய நிறத்தையும் தன் உடலோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிறங்கள் அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அப்ப இதுல இருந்து என்னன்னா, சத்தியசீலன் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை ஆராய்ச்சி இல்லாம அதை சித்த சுவடுகள்ல இல்லாம என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கலந்துரையாடல்ல நம்ம கூட ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. வண்ணங்கள், இதை தொட்டு வரும் எண்ணங்கள், இது ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும்? அதாவதுமா, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்றத நமக்கு உணர்த்திய முனிவரின் பெயர் சட்டமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் ஒரு கோள்கள் இருக்கிறதுனா அந்த 9 கோள்களினுடைய கதிர்வீச்சுகளும் நேரடியாக ஒரு கிரகத்தின் மேல் விழுகிறது அப்படின்னா அது பூமியின் மேல் தான். அந்த 9 கோள்களினுடைய கதிர்வீச்சில் உருவாக்கப்பட்ட அற்புத படைப்பு யார் அப்படின்னா மனிதன் மட்டும்தான். 9 கிரகங்களுடைய கிரக அவயங்களும் குறியீடுகளும் பொருந்தி ஒரு உயிர் படைக்கப்பட்டிருக்குன்னா அந்த அற்புத ஜீவனாக யார் இருக்கிறாங்கன்னா மனிதனும் தான் நாம இந்த இடத்துல சொல்லுகிறோம். இப்ப இதுல ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நாம எந்த ஒரு கிரகத்தை இயக்குகிறோமோ அந்த கிரகத்திற்கு உரிய பொருளை நம் உடலோடு இணைத்து கொள்ளும் பொழுது பிண்டம் அண்டத்தோடு தொடர்பாகிறது அப்படின்றது தான் யதார்த்தம். இதன் அடிப்படையில தான் பரிகார நெறிமுறைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமாக, கீரை சாப்பிட்டால் நமக்கு நரம்புகள் நலமடையும் அப்படின்றத மருத்துவம் ஒத்துக்கொள்கிறது, அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது இல்லையா? இப்ப கீரை என்ன நிறத்துல இருக்கிறது? பச்சை நிறத்துல இருக்கிறது. நரம்பு என்ன நிறத்துல இருக்கிறது? பச்சை நிறத்துல இருக்கிறது. இப்ப பச்சை நிறத்துக்குரிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான். இப்போ புத பகவான் அப்படின்னா அவர் யாரை குறிப்பவர்? ஞாபக சக்தியை குறிக்கிறவர், கம்யூனிகேஷனை குறிக்கிறவர், பேச்சு திறனை குறிக்கிறவர். இது எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்றதே ஒரு ஒயர் மாதிரி தானே. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகளை கம்யூனிகேஷனா கடத்தக்கூடிய விஷயம் யார் செய்கிறது? நரம்பு தான் செய்கிறது. அப்போ அந்த கிரகம் என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த நிறத்திற்குரிய பிரதிபலிப்புள்ள எந்த ஒரு விஷயம் பூமியில் இருக்கிறதோ அது எல்லாமே அந்த கிரகத்தோடு தொடர்பு உடையது. இதுல இருந்து இதை வச்சுதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வந்தாங்க. இன்னும் ஒரு 2வது எக்ஸாம்பிள் நாம சொல்லணும் அப்படின்னா, இப்ப உதாரணமா ஆரஞ்சு பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஆரஞ்சு கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்க்கலாம்னா இது சூரியனுக்கு தொடர்புடைய நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பயன்படுத்துகிறோம். இப்போது ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதும் சூரியனுக்குரிய பரிகாரமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு மனிதனுடைய உடம்புல அந்த விட்டமின் டியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பழமும், புத்துணர்ச்சி தருவதற்கு இந்த ஆரஞ்சினுடைய அந்த ஸ்மெல்லு நமக்கு என்ன பண்ணுதுன்னா பயன்படுது. இதை மருத்துவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பூமியில சூரியகாந்தி பூன்னு ஒரு பூ இருக்கு. இந்த பூ பூமியில மனிதர்களால என்ன பண்ணப்படுது அப்படின்னா தாவரமாக வளர்க்கப்படுகிறது. ஆனா சூரியன் எப்படி பயணிக்கிறாரோ அதோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது? சூரியகாந்திக்கும் என்ன இருக்கிறது
இருக்கிறதுனா இருக்கிறது. அப்போ அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விதி இருக்கிறது என்பதை இந்த மாதிரி இயற்கை உள்ள தாவரங்கள் நமக்கு என்ன பண்ணுது, உணர்த்துகிறது. சரி, இதுல மனிதன் யார், அவனுடைய மனம் எதன் அடிப்படையை கொண்டதுன்னா சந்திரனுடைய அடிப்படையை கொண்டது. நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக நிச்சயமாக நம்மால என்ன பண்ண முடியும், மாற முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்ப சந்திர பகவான் அப்படின்னா நம்ம நீரினுடைய வடிவமாக எடுத்துப்போம். இப்போ இந்த நீரை நீங்க ஒரு ஸ்கொயரான பாத்திரத்துல விட்டாலும் சரி, வட்டமான பாத்திரத்துல விட்டாலும் சரி, எந்த பாத்திரத்தில் விடுகிறோமோ அந்த நிலைக்கு அது என்ன பண்ணுது, மாறி தோற்றமளிக்கிறது. அதே போலத்தான் நாம கிரகங்களுடைய நிறங்களை நாம சந்திரன் என்ற உடலின் மேல் செயல்படுத்தும் பொழுது அந்த கிரகத்திற்குரிய தன்மையோடு அதிர்வலைகளோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்போ அந்த கிரகம் சார்ந்த நபர்கள் நம்ம வாழ்க்கையில கட்டாயமா வருவாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ பச்சை நிறத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம்னா சுறுசுறுப்பு, இளமை, அழகு இதெல்லாம் குறிக்கிறது யாருன்னா புத பகவான். இப்ப யார் ஒருவர் பச்சை நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறாரோ அவருக்கு சுறுசுறுப்பு தன்மை இயற்கையாகவே வந்துவிடும். இப்ப பச்சை நிறத்துல உள்ள பொருள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா உட்கொள்ளணும். அப்ப அந்த கீரைகள், அதே போல பச்சை பயிறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மனிதனுக்கு எந்த தன்மையை மாத்துகிறது என்பதை அறிவியலே என்ன பண்ணுது, ஒத்துக்கொள்கிறது. அப்போ இதை நம்ம செயல்படுத்த ஒரு சின்ன விஷயம், தோல் என்றாலும் புத பகவானை தான் குறிக்கும். பச்சை பைத்தமாவு அப்படின்றது பச்சை பயிர் தான். அதை குளிக்க நம்மளுடைய தோல் என்ன ஆகிறது, இளமையாகிறது. இப்ப பச்சை பயிர் போட்டு குளித்து ஒருத்தர் தோல் நல்லாகலன்னு யாராவது சொல்ல முடியுமா? கீரையும் பச்சை பயிரும் நன்றாக உண்டு அவர் உடல்நிலை மாறலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதுல ஒரு மாற்றம் இருக்கிறது இல்லையா? அப்ப கட்டாயமா ஒரு மனிதன் நம்பிக்கையோடு எதையுமே நம்பி தொடர்ச்சியாக அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை நம்பி, கிரகத்தை நம்பி செயல்படுத்தும் பொழுது நம்மால வெற்றி பெற முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பு இருந்து அறிவின் வேகம் இருந்தாதான் பணம் வரும். அப்போ அதை நமக்கு உணர்த்துறது தான் குபேரன். அதனாலதான் குபேரனுக்கு குபேர பச்சை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா பச்சை நிற குங்குமத்தை வச்சா பணம் வரும்னு சொல்றோம். ஆக்சுவலி அந்த பச்சை நிறம் என்பது நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கிரகங்களோடு என்னாகி இருக்குன்னா தொடர்புடையது. அந்த நிறங்களை நம்ம உடல்ல பயன்படுத்த அந்த கிரகத்தினுடைய அதிர்வுகளை நம்ம நல்லா பெறுவோம். இதை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, பொதுவா ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துருச்சுனாலே எல்லா கிரகங்களையுமே சாதிக்கக்கூடிய நிலைக்கு வருவார்னு சொல்லுது. அப்ப பூர்வ புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விஷயம். ஒன்னு நம்ம பிறப்பு, இன்னொன்னு 5ஆம் பாவம். அப்போ ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருடைய லக்னாதிபதி யார், அந்த லக்னாதிபதிக்குரிய நிறத்தையும், 5ஆம் அதிபதி யார், அந்த 5ஆம் அதிபதிக்குரிய நிறத்தையும் தன் உடலோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் எப்போதுமே. அப்ப அந்த நிறங்கள் அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 9ஆம் அதிபதி எந்த தீமையும் ஒரு மனிதனுக்கு செய்யாது. அப்போ இந்த நிறங்கள் அவருக்கு வரக்கூடிய தீமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான பாதுகாப்பை வழங்குகிறது, பாதுகாப்பான சிந்தனையை கொடுக்கிறது, ஒரு வாய்ப்பை அவருக்கு உருவாக்கி தருகிறது என்பது மட்டும்தான் உண்மை. அப்போ உதாரணமா இப்ப திங்கக்கிழமைனா வெள்ளை நிறம் போட்டா நல்லதா அப்படின்றத தாண்டி ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி 5ஆம் அதிபதி யார் என்பதை தெரிந்து அவருக்கு உரிய நிறத்தை தான் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்ல எப்பொழுதுமே ஒன்று இருக்கிற மாதிரியே அவர் பயன்படுத்திக்கணும். இப்ப உதாரணமாக 5, 9, 9ஆம் அதிபதியை பாக்கியாதிபதினு சொல்லுவோம், அவர் தான் அதிர்ஷ்டத்துக்கு உரியவர். 5ஆம் அதிபதியை பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவோம். இப்போ உதாரணமா இப்ப என்ன எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே என்ன மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த துண்டை தவிர வேற எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா பார்த்திருக்க மாட்டாங்க வெளி உலகத்துல. இப்போ இது ஆஃப் ஒயிட் நல்லாவே தெரியும். இப்போ விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யார் அப்படின்னா பூரண சந்திரன். சோ இப்போ பூரண சந்திரனாக இருக்கும் பொழுது நான் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆடைகள்ல வெள்ளை நிறம் இல்லாமல் பயன்படுத்த மாட்டேன். அப்போ இந்த ஆடை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பணத்தை கொடுக்கல, அறிவையும் பாதுகாப்பையும் ஒரு இடத்திலிருந்து சமயோசித்த நிலையில தவிர்த்து ஒரு பிரச்சனையை வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ஸோ அது முதல்ல ஒரு அடிப்படையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நேரடியா எந்த ஒரு விஷயமுமே பணத்தை தராது. பணத்தை உருவாக்குவதற்கான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி அடுத்து பணம் வரும். இதுதான் அதில் நம்ம புரிந்துக்க வேண்டிய விஷயம். இப்படி நிறங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், பஞ்சபூதங்களுக்கும் நிறங்கள் உண்டு.
அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய சூழல்கள் வந்தது. ஏன்னா நம்ம சக்கராஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதுல வந்து நிலத்திற்கு ஒரு நிறம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்திற்கு ஒரு நிறம், நெருப்பிற்கென்று ஒரு நிறம், இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது பஞ்சபூதத்தோட தொடர்பாக இருக்கா, இதுல யாராவது சக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கும் நிறங்கள் உண்டு அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆராய்ச்சியில கண்டுபிடித்தேன். அந்த பஞ்சபூதங்களை யாராவது கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அந்த நிறத்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல 5 முக்கியமான நிறங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மனித உடல்ல வேற மாதிரி பஞ்சபூத அடிப்படை இருக்கிறது, அண்டத்துல வந்து வேற நிலையில பஞ்சபூதம் இருக்கிறதுன்ற டிஃபரெண்டா நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா கண்டறிய முடிஞ்சது. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது பவளச்சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா நிறம், அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பேஸ்ட் மெட்டல் நிறம், சாம்பல் சில்வர்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிறம் தான் வந்து பஞ்சபூதத்திற்கு உரிய நிறமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துல. அதுல குறிப்பா சொல்லணும்னா அண்டத்தின் அடிப்படையில சிவப்பு அப்படின்றது நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையிலும், மஞ்சள் அப்படின்றது நில தத்துவத்தின் அடிப்படையிலும், பச்சை என்பது காற்று தத்துவத்தின் அடிப்படையிலும், நீலம் என்பது நீர் தத்துவத்தின் அடிப்படையிலும், இந்த மெட்டல் கலர் அப்படின்றது ஆகாய மார்க்கம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட்னு வரும்பொழுது நிறைய கனிமங்களினுடைய அடிப்படை நிறமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வைத்திருக்கிறாங்க. இப்ப இந்த 5 நிறங்களுடைய தொகுப்பு எங்காவது இருக்கிறதா, யாராவது இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்களான்னு நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 5 நிறங்களை பயன்படுத்திய ஒரு விஷயம் உலகத்திலேயே ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நிறுவனமா இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற இந்த நிறங்கள் பஞ்சபூதத்தினுடைய நிறங்கள் அப்படின்னு நீங்க கூகுள டைப் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதனுடைய நிறங்கள் தெரியும். அது வந்து நமக்கு நிறைய நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மையில தான் ஒரு உடலுக்கு என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா நோய்களை வந்து சரி செய்யற விஷயத்த பண்றாங்க. அதுல நிறங்களும் என்ன பண்ணப்படுதுன்னா பயன்படுத்தப்படுது. இந்த நிறங்களை பார்த்துட்டு அப்படியே கூகுளோடைய குரோமோடைய கலர்ஸை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியத்தின் உச்சத்துல உட்காந்துட்டேன். ஏன்னா இந்த நிறங்களை அவங்க தான் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் நிறைய பேர் அதை எடுத்து பார்ப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் நிறம் முதற்கொண்டு பே அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜிமெயிலாக இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜிபேவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த பஞ்சபூத நிறங்களை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த பஞ்சபூத அடிப்படை வந்து நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திர நூல்கள்ல பொதிந்திருக்கிறத நாம படிக்கிறோம். ஆனா உலக நாடுகளே போற்றக்கூடிய ஒரு விஷயம் எடுத்து சரியா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிறத்தினுடைய முக்கியத்துவமும் சுழற்சியையும் உலக நாடுகளே பார்த்து எல்லா மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை அது கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பஞ்சபூதத்தை வந்து தன்வசம் வைத்தவன் உலகையே அடக்கி ஆள்வான். இன்னைக்கு உலகத்தையே அடக்கி ஆள்வது கூகுள் குரோம் தான், ஜிமெயில் தான், ஜிபே தான். இப்படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போகலாம்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நிறங்களுக்கு உரிய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு ஒரு நிறுவனத்தை மாற்றுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கவனித்து போய்கிட்டே இருக்கும் பொழுது சந்திர பகவான் இருக்கார் இல்லையா, இந்த சந்திர பகவானுடைய டீப்பான கலர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் பர்பிள் பேஸ்டு மூணோடைய நிறம் வந்து பர்பிள் பேஸ்டு ஒரு ஷேடோ இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா இந்து தர்ம நூல்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த நூல்களை வெள்ளை கிரே தான் நிறைய உண்மை, அந்த வெள்ளையோடு ஒரு பர்பிள் பேஸ்டு லைட் கலர் சந்திரனோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. இது வந்து ஒரு நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை இப்ப வெளியிடலை, ஏன்னா நான் வந்து அதுல ஆராய்ச்சியில இருக்கிறதுனால அதை வெளியிட்டா தவறா பயன்படுத்திடுவாங்கன்னு அப்ப வெளியிடலை. ஸோ இப்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னா பர்பிள் பேஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு நான் திங்க் பண்ணி பார்த்தேன். ஏன்னா பர்பிளையும் மணி அட்ராக்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. சந்திரனை ஆக்டிவேட் பண்ற நிறமா அது இருக்கிறது. மெட்டல் கலரை வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு கலரையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மணி அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் ஃபோன் பே அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த கலர்ல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தலைனாலும் வெளி மாநிலத்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துறப்போ இந்த பர்பிள் பேஸ்டையும் மெட்டல் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பணம் சார்ந்த நிறுவனத்திற்குரிய லோகோ அங்க தயாரிக்கப்படுகிறது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பஞ்சபூதத்துல ரெட் கலர்னு நம்ம சொல்லும் பொழுது அண்டத்துல அதை ஃபயர்னு சொல்றோம். அதோடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேம்னு சொல்றோம். நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூடியூப், ஜொமேட்டோ, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமான நிறுவனத்தையும் பாருங்க, அதுல ரெட் கலர் தான் ஹை விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் மேலோட்டமான விஷயம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பஞ்சபூத
பஞ்சபூத நிறங்களை பிரித்து கொடுத்திருக்காங்கன்னா நம்ப முடியுமா? அதாவது 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரத்திற்கும் இந்த பஞ்சபூத நிறங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் மணி அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து சுக்கிரனையும் சந்திரனையும் ராகுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தை விட பெரியது யாருன்னா நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்திற்கென்று நிறங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்துல சம்பத்து தாரை, பணம் கொடுக்கிற தாரைன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க இல்லையா? சம்பத்து தாரையினுடைய நிறத்தில் நாம பை தயார் பண்ணி அதுல பணம் வைக்கும் பொழுது நம்மால் என்ன பண்ண முடியுதுன்னா வெற்றி அடைய முடிகிறது. இதுதான் உண்மை. பர்பிள் கலர் அப்படின்றது பொது மணி அட்ராக்ட். சரியா? நிறைய நகைக்கடை நிறுவனம் எல்லாம் அந்த கலரோடு என்ன இருக்குன்னா தொடர்பாகி இருக்கிறது. ஒரு சலூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரோடு தொடர்பாகி இருக்கும். நீங்க வேணா நல்லா பாருங்க, பர்பிள் கலர்ல யாரெல்லாம் லோகோ யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ஃபேமான நிறுவனமாகத்தான் இருக்கும், பிராண்டா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெட் கலர் பேஸ்டு இருக்கிறது எல்லாம் ஃபேமாகத்தான் அதிகமா என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இந்த 5 பூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணின விஷயமாக இருக்கிறது தான் கூகுள் குரோம். இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப வியந்து போனேன். அதற்கு அப்புறமா தான் அந்த 27 நட்சத்திரத்திற்கும் நம்ம சம்பத்து தாரை, அதே போல வந்து சாதகத்தாரையினுடைய நிறங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தினுடைய உச்சத்துல உறைஞ்சு போயிட்டேன். சோ அப்போ அந்த நிறங்களை எடுத்து நாம பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை இறைவனை உணர்ந்து நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு தெரியல, அதை படிக்கணும்னா நமக்கு 100 வயசு பத்தாது. அப்போ இதை நமக்கு உதவி செய்தது தான் வேதங்களும் ஜோதிட சாஸ்திரமும். அதுல ஜோதிட சாஸ்திரம் மனித விதியை மாற்றுவதற்கென்று நிறைய விஷயங்களை செய்திருக்கிறது. அதுல அடிப்படையான உண்மைதான் இந்த நட்சத்திரங்கள். ஸோ இப்போ இந்த நிறங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேனே, இப்போ உதாரணமா நிறத்திற்கும் சுவைக்கும் தொடர்பு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? நிறத்திற்கும் சுவைக்கும் தொடர்பு இருக்கிறது. உதாரணமாக இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மஞ்சள் நிறம்னா நிலபூதம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ மஞ்சள் வந்து நமக்கு குருகாரகத்துவம், வெள்ளம் இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த வெள்ளத்திற்கு பஞ்சபூத இணைவு இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பூமியில ஒவ்வொரு பொருள் மனிதனுக்கு உடம்புக்குள்ள போற பொருளுக்கு பஞ்சபூத கூட்டு சேர்க்கை இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இனிப்பு சுவை வந்து 2 பூதங்களுடைய சேர்க்கை. அது என்னன்னா நிலபூதமும் நீர்பூதத்தினுடைய சேர்க்கை. இப்போ நீரும் நிலமும் ஒரு மனிதனுக்கு சந்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய மாதுர் தோஷம் இருந்தால் அவன் ஜாதகத்துல கெட்டு போயிருக்கும். அவன் உடம்புல அதற்குரிய அவய நோய்கள் இருக்கும். அவனுடைய உடல் என்ன ஆகாதுன்னா நோயுற்று இருப்பான். உடல் வந்து பெருகாது, இன்பம் அளிக்காது. அப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்றதுனால நீரும் நிலமும் அவனுடைய உடம்புல வலுப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப நீரும் நிலமும் வலுப்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ்னு சொல்றோம். யாரெல்லாம் சந்தோஷமான விஷயத்துக்கு ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். யாருக்கெல்லாம் நீர்பூதமும் நிலபூதமும் கெட்டு போய் இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் அழுகை. அழுகை நெகட்டிவ் தாட் அப்படின்றது நீர்பூதமும் நிலபூதமும் கெட்டு போயிருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது நிலமும் நீரும். நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு பொருளை பற்றி நம்ம நினைக்கும் பொழுதே நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிக்கும். ஊறுகாய், வெல்லம், கரும்பு, எந்த ஒரு மாம்பழம் எடுத்து பாருங்க, அதை பத்தி நினைக்கும் பொழுதே எச்சில் ஊற ஆரம்பிக்கும். இதுதான் நீரும் நிலமும். இப்படி கசப்பு சுவைக்கு 2 பஞ்சபூதம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு பூதத்தின் உணவுக்கும் ஒரு சில பூதங்களுடனே தொடர்பு இருக்கிறது. இதை வச்சுதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுசுவை உணவுன்னு வச்சிருக்காங்க. அந்த அறுசுவை உணவுகளிலுமே என்ன இருக்கிறது அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய சந்திர பலத்தை பாருங்க. நிறத்தால் உன் விதியை மாத்திக்கலாம், மதியை செயல்படுத்தி உணவின் அடிப்படையில உன்னுடைய விதியை என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். வார்த்தையின் அடிப்படையில உன்னுடைய விதியை என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நமக்கு ஒன்று சேர்ந்து கொடுக்கிறது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்ப படிக்க படிக்க எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷங்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா நட்சத்திர குறியீடுகளாக நம்மளுடைய குருகுலத்துல உணவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உதாரணமா நம்ம குருகுலத்துல வந்து டெய்லி இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த மாதிரி கோலங்கள் தான் போடணும்ன்றத நான் என்ன பண்ணிருக்கேன்னா சொல்லிக்கிட்டே வரேன். அது பெருசா என் ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது. இதெல்லாம் பண்ணணுமா, இது ஏன் குருஜி சொல்றாருன்னே தெரியாது. ஒரு அடிப்படை விஷயம் நான் சொல்றேன். சதுரமா மனை வாங்கணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீள்மனை வாங்கக்கூடாது, சதுரமா தான் இருக்கணும் அப்படின்னு பேசும்பொழுது அது சில அறிவார்ந்த புத்திசாலிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு தானே வாங்க முடியும், இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. பஞ்சபூதங்களுக்கும் வடிவம் இருக்கிறது. பஞ்சபூதங்களுக்கும் என்ன இருக்கிறது, வடிவம் இருக்கிறது. நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அந்த 6 சக்கரங்கள்ல நிலபூதத்தை குறிக்கிற சக்கரத்தின் பெயர் வந்து மூலாதார சக்கரம். அதுதான் நம்மளுடைய அதாவது குதப்பகுதியில் தொடர்பாகி இருக்கிற சக்கரம். இந்த சக்கரத்தினுடைய வடிவம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவம் வந்து சதுர வடிவம். ஓகேவா? அப்போ அந்த சதுர வடிவம் அப்படின்றது வந்து
ஒரு 360 டிகிரி, ஒரு ஆதாரத்தினுடைய தொடக்கம். இப்போ ஒரு வீடு அப்படின்றது என்ன, ஒரு தலைமுறையின் தொடக்கம். அப்போ எந்த ஒரு விஷயமுமே சதுர வடிவில் இருக்கும் பொழுது அந்த பொருள், அந்த வடிவம் நமக்கு நெடுநாள் பலன் கொடுக்கும், நல்ல தொடக்கத்தை அது அறிவுறுத்துகிறது அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் நீரினுடைய குறியீடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது சுவாதிஷ்டானம், அதுல பிறை வடிவம் இருக்கும், போயிட்டு பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் நாம சொல்லல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, சத்தியசீலன் சொல்லல. அந்த பிறை அப்படின்றது நீரா, நம்ம உடம்புல நீரை ஃபில்டர் பண்றது எது அப்படின்னா கிட்னி. நிலவையும் கிட்னியையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு. இந்த நெருப்புல வந்து என்ன இருக்குன்னா முக்கோண வடிவம் என்ன இருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கோண வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா இடங்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க, முக்கோண வடிவ மாடத்தில் தான் விளக்கேற்றிருப்பாங்க. அது நெருப்பினுடைய மணிப்பூரக சக்கரத்தின் அடையாளம். அதே போல நட்சத்திரம், இது வந்து காற்று புதத்தினுடைய அடையாளம். இது வந்து சடாட்சரத்தை நீங்க எங்க பாப்பீங்க, முருகப்பெருமான்ட்ட தான் பாப்பீங்க. முருகப்பெருமான் வந்து பிண்டத்தில் இருப்பதை விட அவர் அண்டத்தை தான் நிறைய சுத்தி இருக்காரு, அவர் காற்றின் வடிவாக தான் சுத்தி இருக்காரு. மந்திரம் என்பது காற்றின் வடிவம், மயில் என்பது காற்றின் வடிவம். சோ அதனாலதான் அவருடைய எந்திரம் வந்து சடாட்சரத்துல போடப்பட்டிருக்கு. ஆகாய மார்க்கத்தினுடைய வடிவம் வந்து வட்டமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வட்டமா கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி வச்சா அது ஆகாய புதத்தின் குறியீடு. இதெல்லாம் எங்க ஆதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நடராஜர் யாருமா, நடராஜர் வந்து பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தி நிற்பவர் தானே. சிதம்பர சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கு. நமசிவை அப்படின்றது பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம், பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள் அவருக்கு இருக்கிறது. அந்த சிதம்பர சக்கரம்னு ஒரு எந்திரம் இருக்கிறது. அதை நான் கண்டுபிடிக்கல, சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. திருமூலரால் என்ன பண்ணப்படுதுன்னா சிதம்பர சக்கரத்தினுடைய ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நல்லா பாருங்க, நான் பஞ்சபூதத்தினுடைய குறியீடு சொன்னேன் இல்லையா, அந்த குறியீடுகள் அந்த சக்கரத்தில் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த சக்கரத்தின் மேல் தான் நடராஜர் நிற்கின்றார். இதை நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம காட்டலாம். சரியா, நிச்சயமா அந்த இமேஜை நீங்க காட்டணும். சோ அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு பூதத்தினுடைய வடிவத்திற்கு ஏற்றார் போல வாஸ்து செயல்பட வேண்டும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆதாரம் இல்லாமல் யாருமே சதுரமனை மட்டும்தான் நல்லது இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்னன்னா, சத்தியசீலன் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது ஆராய்ச்சி இல்லாம, அது சித்த சுவடுகள்ல இல்லாம என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அப்போ இப்ப நட்சத்திரங்களை பற்றி இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு கொடுக்குறேன், இந்த ஒரு வகுப்புல இவ்வளவு சொல்ல போறேன்னா அவ்வளவு பொக்கிஷங்கள் அதுல இருக்குது. அந்த மதிப்பை அடிப்படையிலிருந்து சொல்லும் போதுதான் மக்களுக்கு புரியும். நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொதுப்படையா அள்ளி போயிட்டேன்னா அந்த சித்தர்களுக்கும் மகான்களும் யோகிகளும் கொடுத்த ஒரு விஷயத்திற்கு மதிப்பு கிடையாது. அதை முறையான குருவிடம் உபதேசம் பெற்று அதனுடைய மதிப்பு தெரிந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்றதுதான் சரியான முறை. அதை தான் குருகுல அடிப்படையிலும் நட்சத்திர வகுப்பு அடிப்படையிலும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கொடுத்துட்டு இருக்கேன். அதைதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நிறங்களினுடைய அடிப்படைமா. கேட்டது கொஞ்சம், ஆனா நிறுத்த மனம் இல்லை, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. முழுக்க இப்போ இந்த 27 நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க, என்னோடதுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்கும் இருக்குது, நேர்களுக்கும் இருக்கும். என்ன பண்ணலாம்? நிச்சயமாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து 7 நாட்கள் இப்போ நான் கூறிக்கிட்டு இருக்க இந்த நிறங்கள் அடிப்படை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது அத்தனையும் ஒரு தொகுப்பு மிக்க வகுப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுக்க இருக்கிறோம். மனிதர்களுடைய தேடல் என்னன்றது தினசரி என்ன வந்து பார்க்குறாங்க, அவங்க என்ன தேடுறாங்கன்றது தெரியும், கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க தேவை என்னன்றது தெரியும். அதன் அடிப்படையில் தான் மக்களுக்கு நான் எப்போதுமே பதிவு கொடுப்பேன். அந்த பதிவுல எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு நிறைவு இருக்கிறதோ அதே போலதான் வகுப்பிலும் நிறைவு இருக்கும். இந்த 7 நாட்களும் நட்சத்திர வகுப்புகள் மிக சிறப்பாக அதனுடைய நுட்பமான விஷயங்கள்ல சொல்ல இருக்கிறேன். அது மட்டும் அல்லாது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த நட்சத்திர வகுப்பு 10 நாளாகவும் மாறலாம். அது மாணவர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்தது. அது மட்டும் இல்லாது இந்த ஒரு வகுப்பில் இணைபவர்களுக்கு 1 வருடம் நடக்கக்கூடிய வாஸ்து வகுப்பு, முத்திரை வகுப்பு, சௌந்தரிய லஹரி வகுப்பு, பண்டிகைகள் வகுப்பு, இது அத்தனையுமே என்ன பண்ணலாம்னா அவங்க என்னோடு பயணித்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நட்சத்திர வகுப்பில் இணைந்தால் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கேட்கும் பொழுதே ஒரு ஆர்வமாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, பண்டிகைகளோட வகுப்புன்னு நேர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். பார்த்துச்சுக்க நேர்கள் அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸ்க்ரீனில் 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு கால் பண்ணி முதல்ல உங்களை பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேயே கூட மற்ற நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இந்த வகுப்பில் சேர்றதன் மூலமும் 27 நட்சத்திரக்கான சூட்சமம் நிறைய விஷயம் சொல்லி தரப்போறார் குருஜி. கலர்ஸ் மட்டும் இல்லை, லோகோ நீங்களே உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாங்கிற ஒரு அழகான அறிவையும் கொடுக்க போறாரு. தவற விட்டுட்டு வருத்தப்படாதீங்க. அருமையான ஒரு வாய்ப்பு குருஜி, எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.